சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் கணேசனின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி உலகின் மிக உயர்ந்த போர் முனையான சியாச்சினில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதில் மதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் கணேசன் மற்றும் தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் குமார் ஆகியோரின் உடல்கள் நேற்றிரவு மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ராணுவ வீரர் கணேசனின் சொந்த ஊரான சொக்கதேவன்பட்டி அவரது உடல் நேற்று இரவு கொண்டு செல்லப்பட்டது. கிராம மக்கள் அனைவரும் அவரது உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் செல்லூர் ராஜு, மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ ராவ் அஞ்சலி செலுத்திய பின்னர் தமிழக அரசின் இழப்பீட்டுத் தொகையான 10 லட்சம் ரூபாயை வழங்கினர். இன்று கணேசனின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட உள்ளது. இதில் கலந்து கொள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்டை சேர்ந்த ஏராளமான ராணுவ வீரர்கள் அவரது சொந்த கிராமத்தில் குவிந்துள்ளனர். சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த வேலூரைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஏழுமலையின் உடலுக்கு அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அடுக்கம்பாறையில் வைக்கப்பட்டுள்ள ஏழுமலையின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுத காட்சி அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் முழு ராணுவ மரியாதையுடன் ஏழுமலையின் உடல் இன்று தகனம் செய்யப்படுகின்றது.